அதெல்லாம் இல்ல, நானே போட்டு பார்க்கும்போது அதோட ஃபீல் வந்து தெரியுது. அது வந்து எவ்வளவு கிளாஸியா இருக்குன்னு பாருங்க. டபுள் கலர்ஸ்ல வந்துட்டு இருக்கும். அதுல வந்து பார்டரே வராது, வந்து ஃபுல்லாவே சிங்கிளா தான் போடுவாங்க. பண்ணனும்னா நீங்க வந்து போட் நெக் வித் பிரின்சஸ் கட் பண்றப்ப வந்து ரொம்ப ஒண்ணுமே வித்தியாசம் தெரியாதுங்க. இன்னொன்னு வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஸ்டார்ச் பண்ண தேவையே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து இது மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப காட்டன்னாலே வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நீங்க ரொம்ப ஸ்குவீஸ் பண்ணாம புளியாம வந்து காய வச்சிட்டீங்கன்னா அயன் கூட பண்ண தேவையில்ல. அழகா வந்து மடிச்சு வச்சிட்டோம்னாலே வந்து உங்களுக்கு புளிய கூட தேவையில்ல. ஷாப்புக்கு வரவங்க பாத்தீங்கன்னா மல் காட்டனை வந்து எடுத்துட்டாங்கனாலே காதி காட்டன் வந்து என்னடா கொஞ்சம் வெயிட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நானே இங்க பாக்கும்போதே தெரியுது. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மல் காட்டன் சாரீஸ் வந்து ரொம்ப விருப்பப்படுறாங்க. ஏன்னா பேர் வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப உடம்போட ஒட்டி இருக்க வேண்டாம், எனக்கு கொஞ்சம் ஸ்டிஃபா அப்படிங்கிற மாதிரி ஆபீஸ்ல ஸ்லிம்மா ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது போட்டா மாதிரி இருக்கும். இல்ல ஆபீஸ்ல வந்துட்டு சீனியர் அபிஷியல்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஸ்டார்ச் பண்ணி ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி கட்டணும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இது கொஞ்சம் ஸ்டிஃப்னஸா இருக்குங்க. இப்போ வரக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு காட்டன் சாரிக்கு பதிலா இந்த மாதிரி, அதாவது பியோர் காட்டனா வேண்டாம் எனக்கு, அது இல்லாம பட்டு சாரியும் பியோர் பட்டா வேண்டாங்க எனக்கு, ரெண்டுமே கலந்த மாதிரி டிஃப்ரெண்டா நான் கட்டணும்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்மே அவைலபிள் இருக்கு இந்த ஷாப்ல. ஆனா இந்த வெயிலுக்கு வந்து சில்க் சாரி எல்லாம் வந்து மார்னிங் டு ஈவினிங் எல்லாம் வந்து கட்டியிருந்தோம்னா கண்டிப்பா வந்து எப்படா வந்து வேற ட்ரெஸ் மாத்துவோம் அப்படிங்கிற மாதிரியான இருக்கும். ஆனா இது நம்ம கட்டியிருந்தாலுமே ஒரு ஃபுல் டே வச்சிருந்தாலும் கட்டியிருந்தாலுமே ரொம்ப வந்து ஈஸியா அது கம்ஃபர்டபுளா தான் இருக்குங்க உங்களுக்கு. சோ இது பாக்குறதுக்கு வந்து ஒரு சில்க் சாரி மாதிரியும் இருக்காது, ஒரு காட்டன் சாரி மாதிரியுமே இருக்காது, ரெண்டுமே கலவை அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. காதி காட்டன் கவர் பண்ண வந்தா பாத்தீங்களா, ரெண்டு கலந்த கலவையா. ஆமாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க சாரீங்க. ஏன்னா டிஷ்யூ சாரீஸ் வந்து இப்ப ரொம்ப ட்ரெண்ட்ல இருக்குது. இது வந்து காதி காட்டன்ல டிஷ்யூ, அது வந்து ராகா சில்க் ராகா டிஷ்யூன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. சோ இதுலயே நிறைய மெட்டீரியல் இருக்குங்க உங்களுக்கு. கொஞ்சம் வெயிட்டா இருக்கு, ரொம்ப சாஃப்ட் பிளஸ் வந்து அது ஷைனிங் வந்து அதிகமா இருக்கும் உங்களுக்கு. சோ அது காட்டன் மிக்ஸ்ட் வந்து நல்லாவே அதிகமா. இது வந்து சில்க் மாதிரியே தெரியுது. இது வந்து அந்த தனியா அந்த துணி அந்த மெட்டீரியல்ன்றது தனியா டிஃபரெண்டா அழகா தெரியுது இந்த சாரில. அது மாதிரி ஷைனிங்காவும் இருக்கு. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸ், ஏன்னா இது பிளைனா இருக்கிறதுனால உங்களுக்கு பிரிண்டட் பிளவுசஸ் இல்ல ஆரி ஒர்க் வச்ச பிளவுசஸ் நீங்க போடும் போது வந்து ரொம்பவே வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் வந்து வேர் பண்ணும்போது கண்டிப்பா வந்து ரொம்ப அழகா இருக்குங்க. இதெல்லாம் இல்ல, நானே போட்டு பார்க்கும்போது அதோட ஃபீல் வந்து தெரியுது. அது வந்து எவ்வளவு கிளாஸியா இருக்குன்னு பாருங்க. டபுள் கலர்ஸ்ல வந்துட்டு இருக்கும். அதுல வந்து பார்டரே வராது உங்களுக்கு. சோ இதுல வந்து ஒரு சின்ன பார்டர், ஒரு சின்ன பார்டர் வந்துருங்க உங்களுக்கு. சோ வந்து இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 799 தாங்க. அது வந்து 1350ங்க. ஓகே, உங்களுக்கு அந்த மெட்டீரியல் வைஸ் வந்து அதுதான் தொட்டு பார்க்கும்போது இதுக்கு தான் நான் தொட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். தொட்டு பார்த்தா தான் தெரியுது இதோட சாஃப்ட்னஸ் என்னன்ட்டு. அதனாலதான் இதோட பிரைஸ் இப்படி இருக்கு. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டாவும் இருக்கு, இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா இருக்கு. அதுதான் உங்களுக்கு பிரைஸ்ல வரக்கூடிய டிஃபரெண்ட். இந்த மெட்டீரியல் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃபரெண்டான ஒரு லுக்கா தெரியுது. வந்து நல்ல டிஷ்யூவோட லுக் வந்து நல்லாவே தெரியுது. செலிபிரிட்டிஸ் எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தாங்க. இது மார்க்கெட் பிரைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2000 அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தான் 1350 கொடுத்துட்டு இருக்கோங்க. ஓகே ஓகே, ஆன்லைன் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அவ்வளவு பிரைஸ் இதா அப்படின்ட்டு. இது வந்து ராகா டிஷ்யூங்க அது பேரு. இது வந்து காதி டிஷ்யூ உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா காதி காட்டன்ல சாம்பல் பூரி டிசைன் உங்களுக்கு. ஆமாங்க, ஃபுல்லா வந்துட்டு உங்களுக்கு பிரிண்டட் டிசைன்ஸ் தான் உங்களுக்கு. நல்லா சாஃப்ட் காட்டன்ல வந்து வருதுங்க உங்களுக்கு. சோ இதெல்லாம் வந்து நியூ கலெக்ஷன். இதெல்லாம் வந்து எப்படி சிங்கிள் ஃப்ளீட்டா போடலாமா இல்ல வந்து ஃப்ளீட் பண்ணி போட்டா நல்லா இருக்கும்? இல்ல சிங்கிள் ஃப்ளீட்ஸும் போடுறாங்க. காதி காட்டன் கொஞ்சம் செலிபிரிட்டிஸ்ல நம்ம பாக்கும்போது வந்து ஃபுல்லாவே சிங்கிளா தான் போடுவாங்க. சிங்கிள் பண்ணனும்னா நீங்க வந்து போட் நெக் வித் பிரின்சஸ் கட் பண்றப்ப வந்து ரொம்ப ஒண்ணுமே வித்தியாசம் தெரியாதுங்க உங்களுக்கு. ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு. இப்ப நிறைய பேர் வந்து சிங்கிள் ஃப்ளீட்ஸ்ல போடுறாங்க கேக்குறாங்க நம்ம கிட்டயும். சோ அதுக்கு வந்து ஆப்டான சாரி வந்து காதி காட்டன் சாரி வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும் உங்களுக்கு. மெட்டீரியல் அது மாதிரி நீங்க ரேட் வைஸ் கொஞ்சம் ஹையா பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. குவாலிட்டி ரொம்ப சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் வந்து வேர் பண்ணியிருந்தா எனக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்கக்கூடாதுன்னா வந்துட்டு நீங்க அந்த மெட்டீரியல் வந்து ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. சோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 799 தாங்க. பிளவுஸ் வந்து இந்த மாதிரி டிஃபரெண்டா வரும். இதுவே இந்த பிளவுஸ்மே நீங்க போட்டுக்கலாம். இதுக்கு கான்ட்ராஸ்ட்ல டிஃபரெண்டா தான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து இதுல பாருங்க அந்த சில்வரோட ஒர்க் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு பிளவுஸ் வந்து சில்வர் கலர் உங்களுக்கு. சோ இதோட பிரைஸ் வந்து 799. நெக்ஸ்ட் சாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது காதி காட்டன்ல வந்து காட்டன் வித் சில்க். இது வந்து ஃபுல்லாவே காட்டன் இக்கட் டிசைன் வந்துரும் உங்களுக்கு. சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஹேண்ட் எம்ப்ராய்டரிங்க. ரெண்டு சைடும் வந்து இக்கட் பார்டர். சோ பல்லுலயுமே வந்து உங்களுக்கு ஒரு இக்கட் டிசைன் வரும். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லைன்ஸ் வந்து கான்ட்ராஸ்ட் ஸ்டிச் லைன்ஸ் மாதிரி வரும்.
இது வந்து காட்டன் வித் சில்க் வித் ஜரியோட டபுள் சைட் ஜரி வரும். உங்களுக்கு பல்லுல வந்து ஜூட் பல்லு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வித் பிளவுஸோட வந்து வருங்க உங்களுக்கு. அதுக்கு பிளவுஸ் எப்படி வருது? இதுக்கு வந்து பிளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் தாங்க வரும் உங்களுக்கு. இந்த சாரியுமே பாருங்க, இதுக்குமே வந்து இந்த கான்ட்ராஸ்ட் கலர், இது வந்து டார்க் அந்த நேவி ப்ளூல வந்து டார்க் ப்ளூ வருது, சூப்பரா இருக்குங்க. இந்த கலருக்கு இந்த பிங்க் கலர்லாம் வந்திருக்கிறது வந்து செமையா இருக்கு, நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம இதுலயுமே வந்து உங்களுக்கு இதே சேம் பிங்க் கலர்லாம் பிளவுஸ் போட்டீங்கன்னா நல்ல கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கும் சாரி. நான் இங்க போடும்போது தான் வந்து அதோட ஃபீலே தெரியுது. எல்லா சாரியுமே வந்து எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு. பிளவுஸ் இன்னொன்னு வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஸ்டார்ச் பண்ண தேவையே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து இது மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப காட்டன்னாலே வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நீங்க ரொம்ப ஸ்குவீஸ் பண்ணாம புளியாம வந்து காய வச்சிட்டீங்கன்னா அயன் கூட பண்ண தேவையில்ல. அழகா வந்து மடிச்சே வச்சிட்டோம்னாலே வந்து உங்களுக்கு புளிய கூட தேவையில்ல, காய போட்டு மடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அயனிங்குமே தேவை இருக்காதுங்க. சோ வந்து ஈஸி கேர், கசங்குறது அந்த மாதிரி ஈஸி கேர் அவ்வளவுதான் உங்களுக்கு. சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாங்க சாரியை பத்தி உங்களுக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 849, அது வந்து 999 உங்களுக்கு. இது காட்டன் வித் சில்க், இது பியூர் காதி காட்டன் உங்களுக்கு. காதி காட்டன் வந்துச்சுனாலே ஒரு ரேட் வந்துருது, சில்க் கலந்த மாதிரி இருந்தா அது ஒரு ரேட் வந்துருது. சூப்பரா இருக்கு காம்பினேஷன். நெக்ஸ்ட் வந்து இது எவர் ஹிட் கலெக்ஷன்னே சொல்லாங்க, லிட்டில் ஹார்ட் சாரி உங்களுக்கு. சோ சாரீஸ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிசைன்ல வந்து எம்ப்ராய்டரிங் கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. இதுமே கான்ட்ராஸ்டா தெரியுது, அந்த ஹார்ட் வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல இருக்குங்க. சோ வந்து ஃபுல்லாவே சாரி பூராமே அந்த எம்ப்ராய்டரிங் வரும். இது நம்மளுக்குள்ள வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் சாரி, ரொம்ப ட்ரெண்டிங்கான சாரி. நம்ம ஸ்ரீ ஆஷா போட்டிக்னாலே இந்த சாரி வந்து ரொம்ப வந்து லிட்டில் சாரி. ஆமாங்க, லிட்டில் ஹார்ட் சாரி உங்களுக்கு. அதே மாதிரி சாரி இது ஒரு மெட்டீரியல், அது ஒரு மெட்டீரியல். ஆமாங்க, இது வந்து காதி காட்டன், பியூர் காதி காட்டனுங்க. அது வந்து மல் காட்டன்ல வந்து லிட்டில் ஹார்ட் சாரி உங்களுக்கு. இந்த மல் காட்டன் சொல்றாங்க, ஆனா செம்ம சாஃப்டா இருக்குங்க. காதியை கம்பேர் பண்ணும்போது இந்த சைடுல செம்ம சாஃப்ட். இது வந்து இந்த வயசானவங்க கூட நம்ம ஷாப்புக்கு வரவங்க பாத்தீங்கன்னா மல் காட்டனை வந்து எடுத்துட்டாங்கனாலே காதி காட்டன் வந்து என்னடா கொஞ்சம் வெயிட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நானே இங்க பாக்கும்போதே தெரியுது. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மல் காட்டன் சாரீஸ் வந்து ரொம்ப விருப்பப்படுறாங்க. ஏன்னா ஃபிளீட் சீக்கிரமா வச்சிடலாம், எவ்வளவு நேரம் கட்டியிருந்தாலும் மேல நம்ம சாரி வேர் பண்ணி வந்து இருக்கவே இருக்காதுங்க. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஹை கவுண்ட் காதி தான் உங்களுக்கு. இதுவுமே வந்து நல்லா சாஃப்டா தான் இருக்கும். நம்ம கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த லிட்டில் ஹார்ட்லயே 3 வெரைட்டி. ஆனா என்கிட்ட இந்த சாரி கொடுத்துட்டீங்களா, இதை பார்க்கும்போது சாஃப்டா இருக்கு, இது பார்க்கும்போது எனக்கு வந்து வெயிட்டா தெரியுற மாதிரி இருக்கு. ஆனா அது காதி, இது வந்து மல் காட்டன் உங்களுக்கு. மோஸ்ட்லி மல் காட்டன் எல்லாம் வாங்கிக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு ரேட் காஸ்ட்லி ஆனாலும் பரவாயில்ல வாங்கிக்கோங்க. இது எவ்வளவு பிரைஸ்? இது 1200 தாங்க. 1200 குடுக்குறாங்க. ஆனா ஆக்சுவலா காதி காட்டன் இந்த பிரைஸ் கொடுத்துரும், மல் காட்டன் வந்து இந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 999 உங்களுக்கு. இப்ப எதுவுமே இந்த இதுல பிளவுஸ் வருமா இதுக்கு? அதுல மல் காட்டன்ல வித்வுட் பிளவுஸ் தான் வரும். ஏன்னா நம்ம பிளவுஸ் அது ரொம்ப சாஃப்டா இருக்கனால அதை வந்து ஸ்டிச் பண்ண முடியாது உங்களுக்கு. ஆனா காதி காட்டன்ல வந்து உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ், ஆனா பிளைனா தான் வரும் உங்களுக்கு. ஓகே. சோ இது வந்து 999ங்க, அது 1200ங்க உங்களுக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லப் காட்டன், லினன் காட்டன்ல வந்துட்டு உங்களுக்கு ஜம்தானி ஒர்க்னு சொல்லுவாங்க. ஓகே. இது பாக்குறதுக்கு வந்து பிரிண்டட் மாதிரி தெரியும், ஆனா வந்து இது ஃபுல்லா வந்து எம்ப்ராய்டரிங் உங்களுக்கு. ஓகே. ஆனா சொன்ன மாதிரி பாக்குறதுக்கு சாரில அந்த இது மாதிரி பிரிண்டட் டிசைன்ஸ் மாதிரி தான் தெரியுங்க உங்களுக்கு. ரெண்டு சைடுமே வந்து எம்ப்ராய்டரிங் ஒர்க் கொடுத்திருப்பாங்க. இந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஜம்தானி இப்படி காமிச்சாதான் தெரியும் உங்களுக்கு. இது வந்து எதுலயுமே மாட்டாது உங்களுக்கு. நார்மலா எம்ப்ராய்டரிங் வந்து அது நூல் வந்து மாட்டும், அப்படின்ற கொலுசு எல்லாம் மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த கொலுசு எல்லாம் எதுவுமே மாட்டாது. இது கொஞ்சம் வந்து ஸ்டிஃபா இருக்கணும். சில பேர் வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப உடம்போட ஒட்டி இருக்க வேண்டாம், எனக்கு கொஞ்சம் ஸ்டிஃபா அப்படிங்கிற மாதிரி ஆபீசர் ஸ்லிம்மா ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது போட்டா மாதிரி இருக்கும். இல்ல ஆபீஸ்ல வந்துட்டு சீனியர் அபிஷியல்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்கள கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஸ்டார்ச் பண்ணி ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி கட்டணும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இது கொஞ்சம் ஸ்டிஃப்னஸா இருக்குங்க உங்களுக்கு சாரி. சோ இதுவுமே வந்து ஒரு அழகான ஆபீஸ் வேர் சாரி தாங்க. இதோட பிரைஸ் வந்து 1049 தாங்க. 1049 ருபீஸ்க்கு. இது வந்து நீங்க ஃபங்க்ஷன் கூட அட்டெண்ட் பண்றது கூட அழகா போடலாம். இதுவும் டிஃப்ரெண்டா இருக்கும், யூனிக்கா தெரியும். எல்லா கலெக்ஷனுமே உங்களுக்கு இருக்கிறது மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் ஹை ரேஞ்ச், அதாவது ரொம்ப ஹை ரேஞ்சா இல்லாம கொஞ்சம் ஹை ரேஞ்சா போனாலே வந்து உங்களுக்கு பார்ட்டிக்குலாம் வந்து நீங்க கட்டிட்டு போனீங்கன்னா டிஃப்ரெண்டா தெரியுற ஒரு மாதிரியான கலெக்ஷன்ஸுமே உங்ககிட்ட அவைலபிள் இருக்கு. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் வேணா வந்து நீங்க வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் வந்து ஒரு மெசேஜ், எனக்கு வந்து இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சாரி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ் அனுப்புவாங்க. அதுமே நீங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சாரி வந்து பாத்தீங்கன்னா காட்டன் வித் சில்க்ல வந்து நம்ம சொன்ன மாதிரி இப்ப ஃபங்க்ஷன்ஸ் அதிகமா வர்றதுனால நம்ம நிறைய காட்டன் வித் ஃபங்க்ஷன் கலெக்ஷனுமே காமிச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு.
சோ அதுல வந்து செல்ஃப் டிசைன் வரும். இதுல வந்து வித் சரியோட வரும். உங்களுக்கு எம்ப்ராய்டிங் வந்து இருக்கும். இது பனாரசி ஸ்டைல்ல இருக்கும் உங்களுக்கு இந்த சாரி. ஓகே, இது எப்படி சிஸ்டர் காட்டன் எத்தனை %? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காட்டன் வித் சில்க் வந்து 80% காட்டன், 20% சில்க். எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு மேல போடும் போதே அந்த காட்டனோட டெக்ஸ்டர் தான் தெரியும். உங்களுக்கு காட்டன் சாரி போட்டிருக்க மாதிரியே தான் தெரியுமே தவிர நம்ம சில்க் பண்ணி போட்டிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி தெரியாது உங்களுக்கு. அந்த இதெல்லாம் ஃபிளீட் வைக்கிறதுக்குலாம் தாராளமா ஈஸியா வந்துருங்க உங்களுக்கு. நம்ம தனியா வந்து அயனிங் எல்லாம் பண்ணி ஃபிளீட்ஸ் அயன் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. நம்ம சாரி கட்டும் போதே அழகா லைட்டா வந்து நம்ம பிரஸ் பண்ணி விட்டாலே அந்த ஃபிளீட்ஸ் எல்லாமே வந்து அழகா வந்துருங்க உங்களுக்கு. எடுத்து வைக்கும் போதே தெரியுது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பனாரசி மாடல்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஃபுல்லாவே சாரி பிளைன் வந்திருக்கு உங்களுக்கு. அழகா இருக்கு. இது வந்து செல்ஃப்ல வருதுங்க உங்களுக்கு. செல்ஃப்லயே வரும். பிளவுஸும் அதனால செல்ஃப் டிசைன் செல்ஃப் தான் வரும். ரெண்டுத்துக்குமே வந்து இது பிளைன் பிளவுஸ் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் இப்போ வரக்கூடிய ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து உங்களுக்கு காட்டன் சாரிக்கு பதிலா இந்த மாதிரி, அதாவது பியோர் காட்டனா வேண்டாம் எனக்கு, அது இல்லாம பட்டு சாரியும் பியோர் பட்டா வேண்டாங்க எனக்கு, ரெண்டுமே கலந்த மாதிரி டிஃப்ரெண்டா நான் கட்டணும்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்மே அவைலபிள் இருக்கு இந்த ஷாப்ல. காட்டன் சாரி வேணா காட்டன் சாரி வாங்கிக்கலாம், லெனின் காட்டன் வேணா லெனின் காட்டன் வாங்கிக்கலாம். அதுக்கு மொத்தம் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாரி எல்லாமே வாங்கிக்கலாம்ன்ற மாதிரி இருக்கு. பிரைஸ் எவ்வளவு? இது வந்து பாத்தீங்கன்னா 899ங்க. இது 1099ங்க. இந்த கான்ட்ராஸ்ட் போட்டு சூப்பரா ஃபுல்லா வந்து அந்த ஹேண்ட் த்ரெட் வொர்க் பண்ணிருக்கிறதுனால இது 1099. சோ இந்த சாரீஸ் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா லினன் காட்டன் மிக்சடு உங்களுக்கு. சோ அது வந்து லினன் காட்டன்ல வந்து காப்பர் சாரி வந்திருக்கும். இது வந்து த்ரெட்ல வந்து இக்கட் சாரி மாதிரி சில்வர் சாரியில வந்து வந்திருக்குங்க உங்களுக்கு. லினனும் காட்டனும் மிக்சட். சில பேர் வந்து லினன் மட்டும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாஃப்ட் இருக்காது அப்படின்னு யோசிப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது காட்டனும் மிக்சடா இருக்குங்க உங்களுக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஹர்ஷா பொத்திக்கோட நியூ கலெக்ஷன்ஸ்ங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ நியூவா வந்திருக்கு உங்களுக்கு. சோ இந்த சம்மர் கலெக்ஷன்ஸ்ல வந்து இது ஒன் ஆஃப் த கலெக்ஷன்ங்க உங்களுக்கு. இது பாருங்களேன், பாக்குறதுக்கு அப்படியே பட்டு சாரி உங்களுக்கு. ஆனா வந்து இப்ப வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா வந்து இருக்குங்க உங்களுக்கு. சோ ஆனா இந்த வெயிலுக்கு வந்து சில்க் சாரி எல்லாம் வந்து மார்னிங் டு ஈவினிங் எல்லாம் வந்து கட்டியிருந்தோம்னா கண்டிப்பா வந்து எப்படா வந்து வேற ட்ரெஸ் மாத்துவோம் அப்படிங்கிற மாதிரியான இருக்கும். ஆனா இது நம்ம கட்டியிருந்தாலுமே ஒரு ஃபுல் டே கட்டியிருந்தாலுமே ரொம்ப வந்து ஈஸியா கம்ஃபர்டபுளா தான் இருக்குங்க உங்களுக்கு. சோ இது இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பேஸ்ல தான் உங்களுக்கு பார்டர் கலரும் அந்த பிரிண்டட் கலர்ஸ் மட்டும்தாங்க வந்து மாறும். எல்லாமே வந்து இது ஒயிட் பேஸ்ல தான் வரும். அதுல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க உங்களுக்கு. இது எல்லாமே வந்து வித் பிளவுஸோட வரும். ஆனா லினன் காட்டன்ல வந்து நீங்க பிளவுஸ் ஸ்டிச் பண்றது வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து அது நூல் வந்து கொஞ்சம் விலகிடும் உங்களுக்கு. ரொம்ப டைட்டா தச்சுனா இல்ல எனக்கு இதே சாரியில தான் நான் பிளவுஸ் தப்பேன்னா ஒரு 1/2 இன்ச் நீங்க வந்து கொஞ்சம் லூஸ் வச்சு நீங்க தச்சிட்டீங்கன்னா வந்து அது கம்ஃபர்டபுளா இருக்குங்க உங்களுக்கு. பிளவுஸ் எப்பவுமே லினன் சாரீஸ்ல வந்துட்டு நீங்க பிளவுஸ் ஸ்டிச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் லூஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணுங்க உங்களுக்கு. ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நேர்ல வந்தீங்கன்னா எந்த சாரிக்கு எந்த மாதிரி பிளவுஸ் பண்ணணும். ஆமாங்க, நாங்க எல்லாமே வந்து முன்னாடியே சொல்லிடுவோங்க. இந்த மாதிரி இந்த சாரி இப்படிதான் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்னால அவங்க சூஸ் பண்ணதுக்கும் வந்து நிறைய பேர் அப்புறம் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் ஏன்னா பிளவுஸ் ஸ்டிச்சிங்கே இப்போ ஒரு சாரி வாங்கிடலான்ற மாதிரி இருக்குங்க நம்ம. அப்படின்னும் போது அதனால நாங்க முன்னாடியே சஜஸ்ட் பண்ணிடுவோங்க. இந்த மாதிரி பண்ணிடுங்கன்னா அவங்களுக்கும் வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 1049. அது வந்து 1499ங்க. 1499 நல்லா சாஃப்டா இருக்கு இது. சோ ஒரு 1499க்கு ஒரு பட்டு சாரியா ஒரு காட்டன் பேஸ் உங்களுக்கு வந்துருது. பட்டு சாரி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துருது. அழகா இதெல்லாம் சூப்பரா இருக்கு. கலர் ஆப்ஷன்ஸுமே அவைலபிள் இருக்கு. அதுதான் ஒரு இதுவே. ஒரு சில ஷாப்ல எல்லாம் போனோம்னா வந்து கலர் எடுத்து வச்சு காமிப்போம். ஆனா இங்க எடுத்து வைக்காத காரணம் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், வீடியோவும் லென்த்தாவும் பிளஸ் வந்து உங்களுக்கு எல்லா கலெக்ஷனும் காமிக்க முடியாது. அதனாலதான் வந்து உங்களுக்கு இப்படி காமிச்சிட்டு இருக்கோம். சோ நெக்ஸ்ட் இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்லப் காட்டன்ங்க உங்களுக்கு. லினனும் காட்டன் மிக்சட் ஸ்லப் காட்டன் சொல்லுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹேண்ட் எம்ப்ராய்டரிங் 2 டிசைன்ல வந்து நம்ம நியூ கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோங்க. வித் சாரியோட சில்வர் சாரியோட இருக்கு. அந்த சாரி தான் நானுமே வந்து வேர் பண்ணிருக்கேன் பாருங்க. வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பிரைட் கலர்ல உங்களுக்கு வந்து அதே மாதிரி இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல வர்றது நல்லா பிரைட்டா தெரியும். இல்ல எனக்கு கொஞ்சம் லைட்டாவே வேணுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி லைட்லயுமே எம்ப்ராய்டரிங் மாதிரி வந்துருதுங்க உங்களுக்கு. ஓகே, சோ பாருங்க எவ்வளவு போடும் போது எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்குது. ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. ஆனா ட்ரெண்டிங்காவும் இருக்கும் உங்களுக்கு. சோ இது பாக்குறதுக்கு வந்து ஒரு சில்க் சாரி மாதிரியும் இருக்காது, ஒரு காட்டன் சாரி மாதிரியுமே இருக்காது. ரெண்டுமே கலவை அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. காட்டன் கவர் பண்ண வந்தா பாத்தீங்களா ரெண்டு கலவையா. ஆமாங்க.
சோ ஏன்னா இதுல சரியும் வந்திருக்கு பிளஸ் எம்ப்ராய்டரிங் ஒர்க்கும் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு. சாஃப்டா இருக்குங்க சாரி. என்னடா எதுக்கட்டாலும் சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து எல்லாமே சாஃப்டா தான் இருக்கு. அதனாலதான் டச் பண்ணி உங்களுக்கு ஒண்ணுமே காமிச்சிட்டு இருக்கேன். ஈஸி வேர் ஈஸி கேர்ன்ற மாதிரி அவ்வளவு சூப்பரா இருக்கு சாரி. உங்களுக்கு மடிச்சு வைக்க ஈஸி, துவைக்கிறதுக்கு ஈஸி, காய போட ஈஸின்ற கட்டுறதும் ஈஸி. ஆமா, இப்ப நிறைய பேர் ஏன் சாரி கட்ட மாட்டேங்கன்னா, ஐயோ 10 மினிட்ஸ்ல வந்துட்டு என்னால சாரி கட்டிட்டு போறது ரொம்ப டஃபா இருக்குன்னா டக்குன்னு டாப்ஸ் எடுத்து வந்து சுடிதார் போட்டு போறதுக்கான ரீசனிங்க. ஆனா காதி காட்டனை பொறுத்த வரைக்கும் நீங்க அயனிங் தனியா ஃபிளீட்ஸ் அயனிங் எல்லாம் பண்ணவே தேவையில்லைங்க. டக்குன்னு எடுத்து ஒரு 10-15 மினிட்ஸ்ல வந்து கட்டிடலாம். புதுசா ட்ரை பண்றவங்களுக்குமே வந்து சாரி ஈஸியா வந்து கட்டிடலாம். சோ நீங்க வரும்போதுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 10 மினிட்ஸ் டைம்லயே வந்து நான் கட்டிட்டு வந்துட்டேங்க. வித்தவுட் யாரும் ஹெல்ப்பும் தேவையே இருக்காதுங்க நமக்கு சாரி கட்டுறதுக்கு. ஆள் தேவையில்ல, நம்மளே பெருசா ஃபிளீட் அழகா கட்டிடலாம். ஆமா, நம்ம லைட்டா பண்ணி விட்டாலே வந்து ஃபிளீட்ஸ் எல்லாமே அழகா இருக்குங்க உங்களுக்கு. இதோட பிரைஸ் வந்து 1200 தாங்க. 1200 ரெண்டுமே. ஆமாங்க, ஃபுல்லா ஹேண்ட் எம்ப்ராய்டரிங்கோட வந்து வித் சரியோட வந்து ஜஸ்ட் 1200. சேலையில் நிலவயறிந்தேன்